Hi guys. Before I get into the video, I just want you guys to know that நாங்க இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்க ஏஐ வந்துட்டு நாங்க இன்னும் லான்ச் பண்ணல. லான்ச் பண்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். பட் இது ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். நான் இன்னைக்கு எங்களோட டிஸ்கார்ட் ப்ரைவேட் டிஸ்கார்ட் சர்வரில் மார்க்கெட் அவுட்லுக் எப்பயும் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் அவுட்லுக் பண்ணுறப்போ ஐ யூஸ் த ஏஐ தட் வி பில்ட் இன் சேட் ட்ரேடர் டு டூ திஸ் மார்க்கெட் அவுட்லுக். அது அப்படியே சரி யூடியூப்லேயும் போட்டால் எல்லாருமே பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு அப்லோட் இட் ஹியர். I hope you enjoy this video. If you want to know, like if you want to get early access or you want to help testing the AI, you can DM me in Instagram. My Instagram is sri.trades. I will add the link in description. Also, if you want to, in the market outlook, நான் டெய்லி வந்துட்டு Alchemy X ப்ரோக்ராமில் போடுவேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா www.chattrader.in இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணி எங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம்ஸ் டியூஸ்டே டு ஃப்ரைடே 2 லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன், ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். யூ கேன் வாட்ச் தட் அஸ் வெல். Now without any delay, I'll let you guys watch the buyers and stuff. I hope you all have a very good day. Take care. All right, guys. So let's get into today's market outlook. As you can see, you'll have a glimpse of the new AI that we are going to launch. இப்போ வந்துட்டு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். So I have uploaded the charts of DXY, AUD, NZD, GBP, and Euro. As you can find the ticker name in the top left of the chart. Can you analyze all the currency? Uploaded the charts of daily charts. டெய்லின்றதை வந்து மறக்காம போட்டுருங்க. Can you analyze all the charts individually and compare the currency strength data as well? And let me know what pair I should trade today. And why? ஓகே, போட்டாச்சு கைஸ். இப்போ நான் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் வர்ற ஆன்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஏயுடி அண்ட் என்ஜிடி யூஎஸ்டி இன்னைக்கு ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன். நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபரபிளி ஏயுடி யூஎஸ்டி. ஸோ வி வில் see that. ஃபர்ஸ்ட் எல்லாமே பிரிண்ட் ஆகி முடிச்சுக்கட்டும். அண்ட் தென் ஐ வில் ரீட் இட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. alright. ஸோ என்ன சொல்லுது இன்னைக்கு டேட்டு, அஃப்கோர்ஸ் டைமு, அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸ்ஒய் சார்ட்ல என்ன சொல்லுதுன்னா, இட் ஹஸ் பீன் பிரிட்டி வாலடைல் லேட்லி. நீங்கள் டிஎக்ஸ்ஒய் சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல வாலடைலாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இட் ஹஸ் பீன் பிரிட்டி வாலடைல் லேட்லி. பட் அந்த டெய்லி வி ஆர் சீயிங் அ கிளியர் புஷ் லோவர். டெய்லியில் வந்து என்ன தெரியுது? கிளியர் புஷ் லோவர் தெரியுது. கரெக்டா? கரெக்டு. Price has recently broken below a short-term range and looks like it is heading for 98 level again. The sentiment here is bearish for the dollar. ஸோ என்ன சொல்லுது? 98 லெவலுக்கு மறுபடியும் போகுது. 98 லெவல்னா கொஞ்சம் கீழே இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த 98 லெவலுக்கு வந்து ப்ரைஸ் போகிற மாதிரி தெரியுது. இப்போதைக்கு சென்டிமெண்ட் வந்து டாலருக்கு பியரிஷ் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஏயுடி யூஎஸ்டி சார்ட். ஸோ ஏயுடி யூஎஸ்டி சார்ட் வந்து என்ன சொல்லுது? The chart looks pretty strong. We have seen a nice rally since late November. நவம்பர்ல இருந்து, ஓகே, இது பழைய டேட்டால இருந்து கம்பைன் பண்ணி சொல்லுது. ஸோ நவம்பர்ல இருந்து உங்களுக்கு நல்ல ரேலி மேலே வந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன கன்சாலிடேஷனுக்குள்ள ப்ரைஸ் வந்துட்டு இல்லை. While it had some consolidation, it is now pushing higher, trying to take out the recent high around 0.7665. ஸோ அதாவது 0.7665 இந்த இடம் இருக்கா, இந்த ஹைக்கு வந்து ப்ரைஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஏயுடி யூஎஸ்டி வந்து பைஸ்ன்னு சொல்லுது. டிஎக்ஸ்ஒய்க்கு ஆல்ரெடி பியரிஷ்னு சொல்லிடுச்சு. என்ஜிடி யூஎஸ்டி என்ன சொல்லுது? வெரி சிமிலர் டு ஏயுடி யூஎஸ்டி.
ஏயுடி யூஎஸ்டிக்கு அப்படியே ஒரே மாதிரி தான் இது இருக்கு. விச் இஸ் நாட் சர்ப்ரைசிங் கிவன் தேர் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கோரிலேஷன். ஐ மீன் ஏயுடியும் என்ஜிடியும் ஸ்ட்ராங்காக கோரிலேட்டடான பேர். அதனால இது ஒன்றும் சர்ப்ரைசிங்காக இல்லை. என்ஜிடியும் நல்ல அப் ட்ரெண்ட் தான் காட்டுது. இப்போதைக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு கொஞ்சம். ஆனால் ரீசெண்ட் ஹைஸை எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸு. டார்கெட் 0.58475 அப்படின்னு சொல்லுது. ஸோ 0.58475 வந்து இந்த கேண்டலோட மேபி லைக் அது லைட்டாக அது கரெக்டாக மார்க் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பட் ஐ கெஸ் வி வில் பி 0.58720 தான் கரெக்டான டார்கெட்டாக இருக்கும். மேபி நான் இங்கே லைன் போட்டிருந்தேன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் த ஏஐ டு ரெக்கக்னைஸ். ஸோ அது வந்து இட் இஸ் சேயிங் அப்சைட் ஃபார் என்ஜிடி யூஎஸ்டி. யூரோ யூஎஸ்டிக்கு வந்துட்டு சேம் திங். யூரோ யூஎஸ்டின்னு ஸ்ட்ரென்த் காட்டியிருக்கு. ரீசெண்டாக ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு. இது வந்து யூரோ யூஎஸ்டி. இதுதான் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் டாக்கிங் அபவுட். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் பிரேக் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சிருக்கு. இட் இஸ் புஷிங் டுவர்ட்ஸ் 1.1800 லெவல், லைக் மேலே இருக்க லெவல். இட் இஸ் புஷிங் டுவர்ட்ஸ் தட். பட் வி ஆர் ஆல்ரெடி ரீச் 1.1800. வி மஸ்ட் கோ டு 1.18750. இட் இஸ் ஆல்வேஸ் லைக் எப்பயுமே ஹைஸில் ஒரு லைன் வரைஞ்சிட்டா அந்த ஏஐக்கு வந்து நம்பர் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது எங்கே போக ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு. ஸோ சிம்பிள். அடுத்து வந்து ஜிபிபி யூஎஸ்டி வந்துட்டு சிமிலர் ஸ்ட்ரென்த் காட்டுது. அக்ரெசிவ் அஸ் யூரோ யூஎஸ்டி. யூரோ யூஎஸ்டி மாதிரி அதுவும் நல்ல அக்ரெசிவாக தான் இருக்குது. லைக் நாட் அஸ் அக்ரெசிவ் அஸ் யூரோ யூஎஸ்டி, சாரி. யூரோ யூஎஸ் பார்த்தாலே தெரியுது. ஐ மீன் நானே குழப்பிட்டேன். பட் யா, ஸோ ஜிபிபி யூஎஸ்டியில் தான் அந்தளவுக்கு அக்ரெஷன் இல்லை. ஆனால் யூரோ யூஎஸ்டியில் அக்ரெஷன் இருக்குது. அந்தளவுக்கு அக்ரெஷனே இல்லைனாலும் மேலே போகிறதுக்கு தான் அதிக சான்ஸ். லுக்ஸ் ரெடி ஃபார் அனதர் லெக் அப் அப்படின்னு சொல்லுது. Here is the correlation and what it means. ஸோ DXY வந்துட்டு டெய்லி வீக்னஸ் காட்டுது, கீழே புஷ் பண்ணுது. இது வந்துட்டு என்ஜிடி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி லைக் எல்லாத்துலேயுமே பைஸ் பார்க்கறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா என்ஜிடி, ஏயுடி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்ன காட்டுது? புல்லிஷ்னஸ் காட்டுது. DXY பியரிஷ்னஸ் காட்டுது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் முன்னாடி, நான் இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏயுடி யூஎஸ்டி அண்ட் என்ஜிடி யூஎஸ்டி பார்க்குறேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ என்ன சொல்லுது இது? Given the clear bearish sentiment on the DXY and the strong bullish structure on the other pairs, I'd lean towards longs on AUD USD or NZD USD. ஏன் AUD USD over GBP USD அப்படின்றதுக்கான ரீசனும் சொல்லுது. While all are good, AUD USD and NZD USD currently shows slightly more aggressive and clearer displacement on the daily. டெய்லியில் பார்க்குறப்போ இது இன்னும் கொஞ்சம் கிளியரான டிஸ்பிளேஸ்மெண்ட் காட்டுது. So making them potentially higher probability plays for continuation. They also have cleaner targets with the recent high to aim for. இதில் வந்து கிளீனாக டார்கெட்டும் இருக்குது. அப்புறம் நீங்கள் இது வந்து நான் எப்படி நான் ட்ரேட் எடுக்கலான்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் லைவில் வந்து இது காட்டுறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. பட் எதனால் நம்ம ஏயுடி யூஎஸ்டி, என்ஜிடி யூஎஸ்டி பார்க்குறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் திஸ் இஸ் கோயிங் டு பி மை அனாலிசிஸ் டுடே. நான் அதை அப்படியே சார்ட்லேயும் உங்களுக்கு காட்டிடுறேன். சார்ட்டில் காட்டிட்டா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ கைஸ். DXY. ஸோ DXY பார்த்தீங்கன்னா நல்லா பியரிஷாக தெரியுது. ப்ரைஸ் மைட் கோ பேக் லோவர். 98 லெவல்ஸ்க்கு போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. 98 இந்த லெவலு, அதுக்கு கீழே இருக்க லெவலு, இதுக்கு போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பிரிட்டிஷ் பவுண்ட் பார்த்தா புல்லிஷாக இருக்குது. ஆனால் யூரோ அளவுக்கு அந்தளவு புல்லிஷாக இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏயுடி அண்ட் என்ஜிடியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதுக்காக. ஸோ அதை எடுத்துகிட்டு ஏயுடி யூஎஸ்டி அண்ட் என்ஜிடி யூஎஸ்டியில் பைஸ் பார்க்க போகிறோம். ஏன் ஏயுடி யூஎஸ்டி அண்ட் என்ஜிடி யூஎஸ்டியில் பைஸ் பார்க்கணும்னா இல்லை கிளியராக டார்கெட் இருக்குது, நமக்கு க்ளீன் டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வை வி ஆர் கோயிங் ஃபார் ஏயுடி யூஎஸ்டி அண்ட் என்ஜிடி யூஎஸ்டி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச லண்டன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ஜிடி யூஎஸ்டியில் டார்கெட் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ரீச் ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் வி வில் பி லுக்கிங் ஃபார் டுடே அண்ட் டேக் கேர். டாட்டா, பை பாய்.